அதிமுக வெர்சஸ் மார்க்சிஸ்ட் பழனி தொகுதி யாருக்கு? பழனி சட்டப்பேரவை தொகுதியில் கடந்த 1977 முதல் நடைபெற்ற தேர்தலில் திமுக 4 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதிமுக தலா 3 முறையும், காங்கிரஸ் கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் 1991 முதல் 2021 ஆண்டு வரை திமுக, அதிமுக மாறி மாறி இத்தொகுதியை கைப்பற்றின. தற்போது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியின் மகன் செந்தில்குமார் எம்எல்ஏவாக உள்ளார். இம்முறையும் பழனி தொகுதியிலேயே போட்டியிட திட்டமிட்டு கள பணியாற்றினார். ஆனால் திண்டுக்கல் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து போட்டியிட கட்சி மேலிடம் அவருக்கு அழுத்தம் கொடுத்தது. அவரோ பழனியில் போட்டியிட்டு ஹேட்ரிக் வெற்றி பெற விரும்பினார். இந்நிலையில் 2026 ஆண்டு தேர்தலில் திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளராக செந்தில்குமார் அறிவிக்கப்பட்டார். அதே சமயம் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பழனி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பழனி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் என்று அக்கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் நம்பிக்கையுடன் தேர்தல் பணிகளை மேற்கொண்டனர். ஆனால் அதிமுக சார்பில் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த ரவி மனோகரனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பாஜகவினர் கவலையில் உள்ளனர். இந்நிலையில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பழனி ஒதுக்கப்பட்டுள்ளதால் தலா 3 முறை வெற்றி பெற்றுள்ள அதிமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளராக கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் திண்டுக்கல்லை சேர்ந்தவருமான பாண்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் 2014 திண்டுக்கல் மக்களவை தொகுதியிலும் 2021 திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பழனி தொகுதியை கைப்பற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களம் இறங்கியுள்ளது. 2016, 2021 தவறவிட்ட பழனி தொகுதியை இம்முறை தக்கவைக்க அதிமுகவினர் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 4வது முறையாக பழனியில் வெற்றி பெறப் போவது அதிமுகவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.